ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, கெட்டியான தயிர். ஒரு 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போ மட்டனை நம்ம வேக வைக்கலாம். வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச மட்டன் பீசஸை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மட்டன் பீஸை தயிரில் நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் போல் வச்சுக்கலாம். உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு வேகும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடய குக்கருக்கு 3 விசில் வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு, கறிங்கெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை கறி தனியாக தண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நம்ம பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதோட ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சின்ன பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, மராத்தி மொக்கு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடிய இந்த சின்ன வெங்காயத்தை மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நமக்கு பிரியாணிக்கு தனி டேஸ்ட்டே கொடுக்கும். அதனால் அதை ஸ்கிப் பண்ண வேணாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா 2லிருந்து 3 நான் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக அரிஞ்சு நான் சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போது கல் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிறதுக்காக. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ புதினா சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போது பிரியாணி மசாலா, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன். இதில் மசாலா அதிகமாக நான் சேர்க்கலைங்க இந்த பிரியாணிக்கு. இப்போ வேக வச்ச மட்டன்களையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டன் வேக வைக்கும்போதே உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால்
காரம் உப்பு எல்லாம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ அரிசி வந்து 2 டம்ளர் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். நான் 20 நிமிஷம் போல் நல்லா ஊறிருக்கு. நம்ம எந்த டம்ளரில் நம்ம அரிசியை அளந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்க்க போகிறோம். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்தாச்சு. அரிசியை சேர்த்துட்டு இப்போது மூடி வச்சுடுங்க. ஒரு சிம்மிலேயே ஒரு 10 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். நல்லா 10 நிமிஷம் போல் இருக்கட்டும் சிம்மிலேயே. இப்போ எலுமிச்சைப்பழம் சேர்க்கலாம். இப்போது எலுமிச்சைப்பழம் சாறை சேர்க்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தம் போட போகிறோம். கீழே வந்து தோசை தவா வைக்க போகிறேன். இப்போ தம் போட்டுடலாம். தோசை தவா மேலே நம்ம இப்போ பிரியாணியை வச்சுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 15 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு உதிரியாக கிடைக்குங்க. பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் விற்கிற மாதிரியே அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் 15 நிமிஷம் நான் கரெக்டாக வச்சுருக்கேன். நல்ல உதிரியாக நல்லா வெந்திருக்குங்க. நல்ல சாஃப்டாக கறிகளும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.